அப்ப கோயிலையும் சொல்லியிருக்கு, ஜாதகத்திலையும் சொல்லியிருக்கு. சரி. என் அம்மா இசைக்கம்மா 26 வயசுல கவர்மெண்ட் வேலை MSc BEd முடிச்சு உங்களுக்கு டீச்சர் வேலை கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கு. நாங்களும் எதிர்பார்த்து இருக்கோம். சரி, உங்க படிப்புக்கு கண்டிப்பா வேலை இருக்கு, கவலைப்பட வேண்டாம். அம்பாள் கொண்டு வருவா வேலை. ஆமா, போட்டுக்கிட்டே நாங்களாம் என்ன கேட்போம்? என்னமா கேட்பீங்க? நோய் நொடியா இருப்படாதுமா. சரி, நோய் நொடியா இருப்படாது, நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வம் வேணும். அம்பாள் அப்பதே நோயை போக்கிட்டா, கவலையே வேண்டாம். அம்பாள் உபதியை கொண்டு போங்க. சரி, நோய் நொடி நொம்பலம் சங்கடம் எதுவுமே இருக்காது. அவ கொடுத்துருப்பா வரோம். ஆமாமா, அவ நமக்கு வரம் கொடுத்துருக்காதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். சரி, அதான் கவலை இல்லாம இருக்கு. எப்பேற்பட்ட அம்மா எப்படி பவரை உட்காந்துருக்கா பாருங்க. ஆமாமா, நமக்கு அந்த காட்சி கொடுப்பால, கண்டிப்பா கொடுப்பா. நம்ம வரும்போதே அம்மா பின்னாலே வந்தா. ஆமா, மனுஷனா பூமியில பிறந்துட்டோம். சரி, மனிதனாக பூமியில பிறக்கணும்னா ரொம்ப ரொம்ப தவம் செய்திருக்க வேண்டும். சரி, மனிதனாக பூமியில பிறந்த நமக்கு என்னதெல்லாம் தேவை? உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும். சரி, நல்ல ஒரு மனைவி. ஆமா, என்ன மனைவி? நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு அன்பான மனைவி. அதாவது நல்ல ஒரு பிள்ளையும் தேவை. சரி, இல்ல 5 6 11 பிள்ளைகள் வேணாலும் கேட்கலாம். 5 6 11 போர்டிட்டேஷன் புள்ளிகளையும் நம்ம கேட்டுக்கலாம். ஆமாமா, இதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு சரி மனுஷன் சொத்தை கேட்கலாம், சுகத்தை கேட்கலாம், நாட்டை கேட்கலாம், இல்ல ஒரு வீட்டை கேட்கலாம், ஒரு சின்ன வீட்டை கேட்கலாம். சரி, எது வேணாலும் சாமி கிட்ட கேட்கலாம். ஆமா, எது கேட்டாலும் கிடைக்கும். இப்படி எல்லாம் கேட்கறத விட்டுட்டு என்ன வல்லரக்கம் கேட்டா பகவானே என்ன ரொம்ப பெரிய வரமா கொடுத்தீங்கன்னா என்னால சுமத்து கொண்டு போக முடியாது. முடியாதம்மா, முடியாது. எல்லாரும் சமக்க முடியுமா? முடியாதம்மா, முடியாது. எனக்கு ஒரு நம்ம பேக்கே நம்மளால சமக்க முடியல. சுமையை எங்க சமக்க? ஒரு எல்லை விட சிறிய வரமாக இருக்கணும்னு கேட்டா வல்லரக்கை. கடுகை விட சிறிய மரமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறான் வல்லரக்கை. எப்படி மரியாதை கிடைக்க போறானா? எப்படி? அதான் பெட்டியிலையும் வேண்டாம், எனக்கு சட்டியிலையும் வேண்டாம், தூண்டு வரல தான் வரத்தை கேட்டேன். சரி, தூண்டு வரல. அதாவது என்னை எதிர்த்தவர்களை என் தலையை 3 சுற்றி எதிரிய பார்த்தன விரலை நீட்டினேனே, ஆனால் அவன் சிரசு வெடிக்க வேண்டும். சிரசு வெடிக்க வேண்டும். இது நல்ல வரம். என்னமா சரசு வெடிக்க வேண்டுமா? சிரசு வெடிக்க வேண்டும், தலை அற்று போக வேண்டும். நம்மளுக்கும் அப்படியே வரம் தான் கேட்கணும். நானும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமேதாம்மா நாம அப்படி கேட்க போறேன். அதை கேளுங்க. சாமி கிட்ட என்ன வரம் வேணும் கேட்டாலும் அம்மா தருவா. இதுவரை கேட்கல, இனிமேதான் கேட்க போறேன். அப்படியா? நாளா கேட்டாச்சு. நீங்க கேட்டிடமா நாங்களும் கேட்டுருவோம். அப்படியா? அப்போ பகவான் சொல்றார் வல்லரக்கா, என்னையா எல்லை விட சிறிய வரமாக இருக்கணும்னா கடுகை விட சிறிய வரமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அதுவும் தூண்டு வரல வரத்தை கேட்கிறேன். சரி, நான் வந்து யாருக்கு இல்லைன்னு சொல்ல போற பழக்கம் இல்லையே. ஆமா, இதோ உனக்கு வரத்தை தர்றேன் கொண்டு போனேன். சரி, அடே தந்தேன் நட்டா கேட்ட வரோம் அரணியை ஆண்டிடுவாய் உடக்கி கீழே கொடுத்து நல்லா கேட்ட வரோம் வலயத்தை ஆண்டிடுவாய் உடக்கி கீழே. தந்தேனடா உனக்கு நான் கேட்ட வரம். சரி, இந்த தரணியை ஆண்டிடுவாய் ஒரு குடைக்கு கீழே. கொடுத்தேனடா நீ கேட்ட வரம். இந்த குவலயத்தை ஆண்டிடுவாய் ஒரு குடைக்கு கீழே. சரி, தரணி என்றால் உலகம். ஆமா, என்ன உலகம்? தரணி என்றால் உலகம். உலகத்தை எல்லாம் நீ ஒரு குடைக்குள் ஆண்டு விடுவாயப்பா. சரி, கடவுள் எப்பேற்பட்ட வரத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. ஆமாமா, உலகத்தை எல்லாம் நீ ஒரு குடைக்குள் ஆண்டு விடுவாயப்பா. சரி, என்று சிவபெருமான அரக்கனுக்கு தூண்டு வரல வரத்தை கொடுத்தார். ஆமா, கொடுத்து விட்டார். மனுஷன் ஒரு பெட்டியில வரத்தை கேட்பான், ஒரு சின்ன சட்டியில வரத்தை கேட்பான், இல்ல ஒரு சாக்கு மூட்டையில கேட்பான். எனக்கு அழியாத வரத்தை சாக்கு மூட்டையில, இல்ல ஒரு பேக்ல வரத்தை கேட்பான். சரி, பேக்ல. ஆமா, அப்பதானே அந்த பேக் இல்லமா, அந்த பேக்கே வெரைட்டி. இந்த பேக்க போட்டு அப்பதானே ஃப்ரீ பஸ்ல போக முடியும். சரி, இந்த பேக்க போட்டா ஃப்ரீ பஸ்ல போலாம். பேக் போட்டு பேக்ங்கறத அந்த ஆளே வெரைட்டி விட்டு தப்பா. ஏமா அந்த ஆளுங்க வர கூடாதுல. சரி, அது தவறாச்சே. கல்லூத்துல. ஆமா, அதானே வரட்டணும். அதாவது அப்போ பகவான் சொல்றார் வல்லரக்கா, என்னையா நீ தூண்டு வரல வரத்தை வாங்கி வச்சிருக்கிறீங்க எதனாலன்னு கேட்டா. சரி, என்னை எதிர்த்தவர்கள் 8 நாளையில க்ளோஸ் ஆகணும். 8 நாளையில அழிஞ்சு போக வேண்டும். கிழிஞ்சு போயிடணும். அழிஞ்சு கிழிச்சு போட்டான் பேரணும். நான் என்னுடைய தூண்டு வரலை எடுத்து எங்கள் சாட்சாதே பகவானே சொல்ல கேளா, என்னை தானே உலகத்தையோ
சமுத்திரத்தை நீட்டும் போதே அதை பிடித்து எறிய வேணும் மலையதில நீட்டும் போதே போக வேணும். எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே என்னை எதிர்த்தவர்கள் உலகத்துல எவரேனும் இருக்க கூடாது சுவாமி. சரி, என்னை எதிர்த்தவங்க சொல்லுங்கம்மா. என்னை எதிர்த்தவர்கள் உலகத்தில் எவனேனும் இருக்க கூடாது சுவாமி. நான் என்னுடைய தூண்டு வரலை எடுத்து சரி நீட்டுகின்ற திசைகள் எல்லாம் தூள் தூளாய் பறக்க வேண்டும் சுவாமி. தூள் தூளாக பறக்க வேண்டும். ஆமா, சமுத்திரத்தை பார்த்து என்னுடைய தூண்டு வரலை கொண்டு நான் நீட்டினேனே, ஆனால் சமுத்திரமே தீப்பிடிக்கணும். எங்க மாமா சமுத்திரமே தீப்பிடிக்கணும். அவர் தீக்கு சேர்த்து பொறுத்தனா தீ பிடிக்கும். எம்மா சமுத்திரம்னா கடல். கடல் அது எங்க மாமா தாம்மா. உங்க எப்படிமா உங்க மாமாக்கு எல்லா பேரே விட்டுருக்கிய? கடலே எல்லாரும் தீப்பிடிக்க வச்சிருவாங்க. பார்த்தாலே தீ பிடிச்சிரும். சும்மா அப்படி பார்த்தாலே தீப்பிடிச்சிரும். சரி, நான் மலையை பார்த்து என்னுடைய தூண்டு வரலை கொண்டு நீட்டினே, ஆனால் ஆமாமா மலையே மண்ணாகி போகணும் சுவாமி. சரி, மலையே மண்ணாகி போகணும் சாமிங்க. ஒரு மனுஷனுக்கு நல்ல நாளையில தான் நல்ல புத்தி வரும். சரி, கெட்டு போற நாளையில 8 புத்தி எடுப்பான். 8 புத்தி வரும், 16 புத்தி வரும். ஆமா, அது கெட்டு போற நாளையில இல்ல அவனா நினைச்சுக்கிட்டது. சரி, ஓ அவங்க நினைச்சுக்கிட்டது என் நேரம் ஏன் கரகம், ஓ கரகம் நேரம் அப்படியே தலையில கரகம் வச்சிருக்கு. என் நேரம் அது செய்யற கூடாத தவிர நம்ம செய்துட்டு. சரி, என் நேரம் நீதான் சொல்லு பூச்சி கேட்கல, சொந்த புத்தி இல்லாம போய் பிறகு நேரங்க என்ன செய்ய, என்னமா செய்ய முடியும்? அப்போ பகவான் கேட்டார். என்னமா கேட்கிறார்? அப்போ வல்லரக்கு மனுஷன் என்ன ஞாபகம் வருகிறது பாருங்க. சரி, ஈஸ்வரன் வரத்தை தந்தேன்னு தானே சொன்னார். ஒரு பெட்டியில தந்தாரா இல்ல ஒரு சட்டியில தந்தாரா? தூண்டு வரல வரத்தை தந்தேன்னு. சரி, வரத்துக்கு ஏதோ அடையாளம் வேண்டாமா? ஆமாமா, விரலா தானே இருக்கு. சரி, இது உண்மையா பொய்யாங்கிறத டெஸ்ட் பண்ணி கண்டிப்பா இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். செட்டுக்காரத டெஸ்டர் வாங்கி எங்கெங்க கரண்ட் இருக்குன்னு வச்சு பார்ப்போம். அந்த டெஸ்டர்லமா சரி ஈசனையே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே என்ன? ஆமா, பகவானே சோதித்து பார்த்தால் என்ன? கடவுளையே நம்ம சோதிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் வல்லரக்கு. ஆமாயா. அப்போ பகவான் கேட்டார், வல்லரக்கா என்னையா மனதில் என்ன ஞாபகம் வருகிறது பாருங்க. என்ன ஞாபகங்கள் அம்மா? கேடு வரோ நாளே தோணுதையா பின்னாலே மணி ஓசைகள் கோபினாலே பகவானை தான் கொண்டோமானா பார்வதியாள் நமக்கு தானே ஈசனைத்தான் கொண்டோமானா ஈஸ்வரியாள் நமக்கு தானே. சண்டாள ஐயா தொண்டையை பிடிக்க தொண்டையில கிட்ட வச்சுட்டீங்க. தோண்டை வரலிலே வரத்தை வாங்கிய வல்லரக்கே நினைக்கிறேன். பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே அதாவது ஈஸ்வர வரத்தை தந்தேன்னு தானே சொன்னார். சரி, ஒரு பெட்டியில தந்தாரா இல்ல ஒரு சட்டியில தந்தாரா? தூண்டு வரல வரத்தை தந்தேன்னு. வரத்துக்கு ஏதோ அடையாளம் வேண்டாமா? ஒரு மச்சமாவது இருக்க வேண்டாமா? இல்ல ஒரு புண்ணு இருக்கணும். ஓ புண்ணு. ஆமா, அதாவது வரம்னு வல்லரக்கே நம்பி இருப்பான். இது வெறும் விரலா தானே இருக்கு. சரி, விரலா உரலா? விரல். இது உண்மையா பொய்யாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஆமாமா, சோதிச்சுதான் பார்ப்போமே. அவ ஒரு சோதிச்சு. ஆமா, அவ சோதிச்சுட்டே தான் இருப்பா. சோதிக்கணும்னே பிறந்தவா சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பா. அவ எத்தனை நாளைக்கு சோதிச்சிருவா? அந்த சோதிப்பு நம்மளெல்லாம் ஒண்ணும் செய்யாதம்மா. நமக்கு இசைக்கமா இருக்கா அவ பாத்துக்கிடுவா. அம்மேட்ட பொறுப்பை விட்டுருவோம். அவ பாத்துக்கிடுவா. ஆமா, எல்லாருக்கும் அவ மக்கள் நாட்டு மக்களுக்கு அவ தானே. கண்டிப்பா அம்மா தான் இருக்கா. ஆமா, ஈசனை வார்த்தை நம்ம தூண்டு வரலை கொண்டு நீட்ட வேண்டும். என்னமோ தெரியல, எங்க பெட்டியை தூக்குனாங்க. ஈசனை வார்த்தை நம்ம தூண்டு வரலை கொண்டு நீட்ட வேண்டும். சரி, என்னம்மா? ஈஸ்வரை இறந்து போயிருவார். கடவுளை கொன்றுவிட்டால் கடவுள் மனைவியாகிய பார்வதி நமக்கு தானே. ஓ பார்வதி நமக்கு தானே. பார்வதி நமக்கு தானே. கடவுளை கொல்லுவானா? சரி, கடவுள் மனைவி பார்வதியை வல்லாரக்கே. ஆமா, ஏன்னா அவ கணவனை கொன்னாச்சுன்னா பார்வதி நமக்கு தானே. அதுதானம்மா உண்மை. ஓ கடவுளை கொல்லணுமா பார்வதியை பக்கத்துல வச்சுக்கிடணுமா? சரி கடவுளே. அதாவது வல்லாரக்கே மனசுல ஆசையை பாருங்க. ஆமா, ஆசை வேண்டும், அளவோடு வேண்டும். ஆமா,
ஆசை இல்லாத மனிதர்கள் உலகத்துல வாழ முடியாது, வாழவும் கூடாது. கூடாது, கண்டிப்பா வாழக்கூடாது. மனிதனுக்கு ஆசை என்பது கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணும். ஆமா மனுஷன். உனக்குலாம் ஆசை இருக்கா? எப்படிமா? ஓ, நிறைய இருக்கும். அதெல்லாம் எக்க 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 எக்கச்சக்கம் ஆசை இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்கு? அப்ப என்ன ஆசைமா உங்களுக்கு? எல்லாம் அம்மா தருவா. அம்மா ஆலயத்துக்கு வந்திருக்கு, அம்மா ஒரு குறையும் உனக்கு வைக்க மாட்டா. கடவுளை பார்த்து நாமளை தூண்டு வரலை கொண்டு நீட்டினால் என்ன? சரி. கடவுளை கொன்று விட்டால் கடவுள் மனைவி பார்வதி நமக்கு தானே. பார்வதி நமக்கு தானே. பார்வதி என் மனைவி ஆயிட்டான்னா பார்வதி மகன் பிள்ளை யாரு? என் பிள்ளை தானே. ஆமா, பேழை வைத்தோன் பெருச்சாளி வாகனன் விநாயக பெருமாள் வந்து அப்படி பக்கத்துல உட்கார்ந்துக்கிடுவானே. சரி. அந்த பிள்ளை யாரு ஓடி வந்து எப்படி இருப்பான்? ஆள் இப்படி இருப்பான். எப்படி இருப்பான்? இப்படி இருப்பான். ஏன்னா அவன் வயிறு கணத்த பிள்ளையாச்சே. வயிறு மட்டுமா கணத்திருக்கு? சரி, வெயிட்டா தான் இருக்கு பிள்ளையாருக்கு. பாடியே வெயிட்டா தான் இருக்கு. அந்த பிள்ளையார் ஓடி வந்து என்னை பார்த்து அப்பான்னு சொல்லுவார். ஆமாமா. வருவான் வடிவேலன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சரவணன், சக்திவேலன், என் குருநாதன். சரி. என் தந்தைக்கு உபதேசம் சொன்ன பழனி தண்டாயுதவாணி. தண்டாயுதவாணியே. சூரனை கொன்ற சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமி. வெண்ணி மலையான் தோரண மலையான் தும்பி கையானுடைய நம்பி நம்பிக்கை வைத்தவருக்கு நாட்டமுடன் அருள் பாலிப்பவன். சரி. சோலைமலை முருகன், திருச்செந்தூர் முருகன், திருப்பரங்குன்றத்து முருகன், ஆமா, திருத்தணி முருகன், வெண்ணிமலை முருகன், பழனிமலை முருகன், கொழுந்து அருந்து விழுந்து எழுந்து நின்றான் மலை பால முருகன். அந்த பால முருகன் ஓடி வந்து என்ன பார்த்து அப்பான்னு சொல்லுவார். ஓ, பாலமுருகன் ஓடி தான் அப்பான்னு சொல்லுவாரு. இப்பவும் பாலமுருகன் அப்பா இருக்கு. அப்பான்னு இப்பவும் பாலமுருகன் ஓடி போய் அப்பான்னு தானே சொல்லுதாரு. ஓ, அப்பான்னு கழுத்தோக்கம் இருக்காரு. ஆமா. அதாவது என்னம்மா? முருகப்பெருமான சொன்னேன். ஏமா நாங்களும் முருகப்பெருமான் அந்த பாலமுருகனை தான் நீங்க முருகப்பெருமாள் ஓடி வந்து என்ன பார்த்து அப்பான்னு சொல்லுவார். சரி. முருகா வாடான்னு முருகனை என் பக்கத்துல வச்சிருப்பேன். சரி. வேலோட வச்சிருப்பேன். வேலோட இருப்பாரு முருகன். ஆமா, பச்சை மயிலையும் கட்டி போட்டிருப்பாரு. சரி. அதாவது பச்சை வேட்டி கட்டிருப்பாரு, அதான் பச்சை முருகனோ. ஆமா, பச்சை மயில் வாகனே. அதுக்கு ஒரு பாட்டு படிச்சாம இப்போ. பச்சை மயில் வாகனே சிவ பால சுப்பிரமணிய தேவா, நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. பச்சை மல்லும் கோவில் அமைத்தேன், அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன், என் நிச்சயெல்லாம் அகன்றதப்பா, வேல் வேல் செந்தில் வடிவேலவனே, பச்சை மயில் வாகனனே, சிவபால சுப்பிரமணிய தேவா, என் நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. வேல் வேல் தெரியாது. அதுபோல முருகன் வந்து என் பக்கத்துல இருப்பார். சரி. முருகனுடைய மனைவி இருக்கிறாள வள்ளி தேவியானை. வள்ளியும் தெய்வயானையும். யாரு? 2 பெண்ணு இருக்காள. கிங்காங் மாதிரி. கிங்காமதியா? ஆமா. 2 பேரும் என்ன பார்த்த உடனே மாமான்னு சொல்லுவாங்க. சரி. ஓ, மாமான்னு சொல்லுவாங்க. என் மருமகா 2 பேரும் என்ன சொல்லுவா? மாமான்னு சொல்லுவாங்க. மாமா வாங்க மாமாம்பா. ஓ, வாங்க மாமா. மாமா. அதாவது 2 பேரும் என்ன பார்த்த உடனே மாமான்னு சொல்லுவாங்க. ஆமாமா. இப்படி நினைக்கிறான பாவி வல்லாரக்கு. சரி. வரத்தை வாங்க மாட்டோம் வணங்கே நின்றா, அவன் வாங்கியாதோ நமர்தே நின்றா, மாட்டோம் வணங்கே நின்றா, வரத்தை கொடுத்த உடா நமர்தே நின்றா, அவன் வரத பகவானை தாய், வரத பகவானை தாயே, வானால வாங்க போறாயே, வரதந்த பகவானே தா, ஓய் வரதந்த பகவானே தாயே, வானாலே வாங்க போறாயே. வரத்தை வாங்குற வரைக்கும் ஐயா சாமி நான் நின்னா நெளிச்சான் கும்பிட்டு கூத்தாடி வரத்தை வாங்கிட்டான். எல்லாம் வளைச்சு வரத்தை வாங்கிட்டா. வரத்தை வாங்கின உடனே நிமித்துட்டான். சரி. என்ன ஜெயிக்கிறதுக்கு நம்ம யாரு இருக்கா? உலகத்துல என்ன ஜெயிக்க யாரும் பிறக்கலப்பா. சரி. அப்படின்னு அவன் வல்லரக்கே நினைச்சுக்கிறான். சரி. ஈசன் கொடுக்க மட்டும் குனிந்து நின்றான், வரத்தை கொடுத்தவுடன் நிமிர்ந்து நின்றான் வல்லரக்கே. சரி. என்ன செய்தா? கொடுக்கு மட்டும் குனிந்து நின்றான், கொடுத்தவுடன் நிமிர்ந்து நின்றான். நிமிர்ந்துட்டாங்க. இனிமே என்ன ஜெயிக்க யாரு இருக்கா? யாருப்பா இருக்கா? அவனுக்கு ஆணவம் எங்க போயிட்டு பாத்தீங்களா? சரி. அவன் ஆணவமோ அவனை அழைத்து விடும் என்பதை அவன் நினைத்து பார்க்க தெரியவில்லை, நினைச்சு பார்க்கல.
வரத்தை வாங்குற வரைக்கும் ஐயா சாமின்னு கூட கும்பிட்டு வரத்தை வாங்கிட்டான். கூணு கிடங்க அப்படியே குனிஞ்சு கும்பிடுவான். ஆமா ஐயா சாமி தாங்க தாங்க வரத்தை தாங்கம்மா வாங்கினோடனே நிமிந்துருவான். என்ன இனிமே நம்ம தான் வரத்தை வாங்கியாச்சே. சரி அப்போ பகவான் வல்லரக்க சொன்னா, அடே ஈஸ்வரா, நீ தந்த வர பொய் வரமோ இல்லை மெய் வரமோ தெரியவில்லை. சரி உன்னிடத்தில் வாங்கிய வரத்தை உன்னிடத்திலே சோதிக்க போகிறேன் பாரு. என்ன செய்கிறா? உன்னிடத்தில் வாங்கிய வரத்தை உன்னிடமே சோதிக்க போகிறேன். கடவுள்கிட்டே வரத்தை வாங்கி கடவுளே சோதிக்கங்கிறான். சோதிச்சுட்டா. சரி சாதாரண மனுஷனை ஏன் சோதிக்க மாட்டான்? ஆமா சாதாரண மனுஷனை ஏமாத்த மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. கண்டிப்பா சோதிப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. அப்போ பகவான் சொல்லுகிறார். என்னவா சொல்லுகிறார்? அப்போ வல்லரக்க சொல்றா, என்னையா? டே ஈஸ்வரா, ஈஸ்வரா கைலாசம் என்ன பாட்டு பட போகுது பாரு. சரி என்று சொல்லி வல்லரக்கே அகில உலகத்தையும் காக்கும் கடவுள் என்று நினைத்தானா? உனது வர உனதிடமாய் சோதிப்பன் என்று, உனது வர உனதிடமாய் சோதிப்பன் என்று சொல்லி தூண்டு விரலிட்ட, தூண்டு மாமனியம் இட்டதன சென்றார். என்ன எழுந்திருச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற? இனி உன்னுடைய கைலாசத்துல யாருமே இருக்க முடியாது என்று வல்லரக்கனுடைய தூண்டு வரலை கொண்டு கைலாசத்தில் இட்டும் போது அங்க யார் யாரெல்லாம் ஓடுறா பாருங்க. அங்க பண்ண பேரும் ஓடினர், நிறைய பேரும் பரமசிவன் ஓடினார், பரமசிவன் ஓடினார், ஓடினார் 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 ஓடினார், எல்லோரும் ஓடினார், எல்லோரும் ஓடினார், ஈஸ்வரரும் ஓடினார், ஈஸ்வரரும் ஓடினார், ஈஸ்வரியாள் ஓடினார், ஈஸ்வரியா ஓடினார். வல்லரக்கனுடைய தூண்டு வரலை கொண்டு கைலாசத்துல நீட்டுன்னு தெரியும். சரி எல்லாரும் எழுந்திருச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி துண்ட காணும் துணியை காணும்னு போட்டு ஓடுதாங்க. 8 நாள் ஒரே ஓட்டம் தான். வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், ஓடினார், சந்திரனும் ஓடினார், நாதனுக்கு கால் பிடித்த நந்திதேவர் ஓடினார். சரி கூசாமல் கொடை பிடித்துக் கொண்டிருந்தாரே சிவபெருமாளுக்கு. ஆமா குண்டோதரர். அவர் ஆளு என்ன மாதிரி கட்டையாளு. சரி என்ன ஆளு? உங்களை போய் கட்டே ஆளு. அந்த கொடையை கீழே போட்டு மலையில இருந்து கீழே உருண்டுட்டார். அப்படியே மலையில இருந்து உருண்டு வராரு. என்ன நடந்து போனா லேட் ஆகும். அரைக்க தூண்டு வரல கொண்டு நீட்டி நம்மள கொண்டு போடுவான். சரி நம்ம உருண்டுருவான் கீழே. அதான் இப்ப உருண்டு வர்றாரோ? ஆமா ஒரே உருளு. மலையில இருந்து கீழே உருண்டு வர்றாரு குண்டோதரை. சரி எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. ஆமாமா கைலாசத்துல இருந்த எல்லாரும் முருகன் மயில் வாகனத்துல போறார். பிரமத அன்னப்பச்சி வாகனத்துல பிரமதேவன் போகிறார். கருட வாகனத்துல கண்ணபிரான் போகிறார். 8 நாட்கள் நெட்டோட்ட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். 8 நாளும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் கிளை இருக்கல, யாருக்கும் நிக்க நேரம் இல்ல. இந்த அரக்கனுக்கு இந்த வரத்தை கொடுக்கணுமா, ஓடணுமா? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை எடு, பெண்ணை கொடு. பசி அறிஞ்சு சாப்பிடு, பசி இல்லாம சாப்பிடாத. அதான் நாங்க சாப்பிடல, பிற சாப்பிடுறோம். திருவோட்டு பண்டாரத்துக்கு இல்லைன்னு சொல்லாம காசு போடு. சரி அதான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. அதுக்கு தான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்காங்களோ. பாத்திரம் கொண்டு வரவனுக்கு போட்டுறாத. சரி கோத்திரம் அறிந்து பார்த்து பறிவிச்சு விசாரிச்சு பெண்ணை கொடு, பெண்ணை எடு. இது நல்லா இருக்கு. இது உண்மைதான். பசி அறிஞ்சு சாப்பிடு, பசி இல்லாம சாப்பிடாத. சரி பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. ஆமாமா இவன் தான் வல்லரக்கங்கிறது தெரியுமே. அரக்கனுக்கு இந்த வரத்தை கொடுக்கணுமா, அந்த கடவுள் இந்த ஓட்ட ஓடணுமா ஐயா. இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் வல்லரக்கன். சரி வல்லரக்கனுக்கு பயந்து ஆண்டவராகிய சிவபெருமான் எப்படி துள்ளி குதித்து வர்றாரு பாருங்க. எப்படி எப்படி அம்மா அந்த கையிலை மல்லை விட்டு கடகமல வைத்தார், முன்னால் மறித்தார், மலை விட்டு நிமர்ந்தமல வைந்தார், பாதக முன்னால் மறித்தார், சார்புடைய பூமியில தாவி குதித்தார், பாதக முன்னால் மறித்தார், வட்ட வட்ட பொட்டுரிதி தட்டாடினாரே, தொட்டுக்கொள்ளும்படியாக கிட்ட வரும் போது
மாயன் சூழ்ச்ச வடிவாய் மேல் கொண்டார ஆற்றங்கரையிலே சரி அரளி புஷ்பத்தினுள்ளே அரணார் ஈஸ்வரன் போய் ஒளித்தார். சரி எங்க போயிட்டாரு? அரளி புஷ்பத்துக்குள்ளே போய் ஒளிந்துக்கிட்டாரு. சரி லிங்கமாக அமர்ந்திருக்கிறார் ஆண்டவராகிய சிவபெருமான். ஆமாமா. வல்லரைக்கு பார்த்தா இதுல வந்த கடவுளை காணுமே, இதுல வந்த பகவானை காணவில்லையே, இதுல ஒளிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையே. ஆமா ஒரே ஒரு அரளி செடி மட்டும் தான் நிக்கி. ஈசனை அரளி செடியில தான் தேட வேண்டும். சரி என்ற வல்லரக்கன் கடவுளை எப்படி தேடுகிறா பாருங்க. எப்படி எப்படி அவன் வேறு வேறை தேடுவானா மல்லோனை காணலையே இலையாய் தேடுவானா சனைத்த காணலையே மாயமோ மந்திரமோ மாயம் ஒன்று தெரியலையே. கடவுளை தேடினான் வல்லரக்கன்ல. சரி அரளி செடிக்கு வந்தா. சரி வேறு வேறாக தேடி பார்த்தான் வல்லரக்கன்கள் விமலோனை காணவில்லை. ஆமா இலை இலையாக தேடி பார்த்தான் வல்லரக்கன் ஈசனை காணவில்லை, இறைவனை காணவில்லை. வல்லரக்கன் அரளி பூவை மட்டும் பார்க்கவில்லை. இந்த பூவுக்குள்ளையா பகவான் இருக்க போகிறார்னு நினைச்சான். சரி பூக்களை போய் கடவுள் ஒளிச்சிருப்பாரு ஐயா. அது ஒரே ஒரு அரளி செடி மட்டும் தான் நிக்கி. இதுக்குள்ள போய் இதுக்குள்ள எப்படி ஒரு மனுஷன் ஒளிச்சு உட்கார முடியும் என்று அவன் விட்டுட்டான். சரி பூவை மட்டும் பார்த்திருப்பான் வைங்க. ஆமாமா. வல்லரக்கன் கடவுளை கண்டுகொள்வான், தூண்டு வரலை கொண்டு நீட்டி இருப்பான், அந்த இடத்திலேயே கடவுளை கொண்டு இருப்பான். சரி என்ன அப்படி ஒரு வரத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான். ஆமாமா. கடவுளை தேடி விட்டு சரி ஆலமரத்தினுடைய நிழலில போய் அமர்ந்திருக்கிறான் வல்லரக்கன். சரி எங்க இருக்கா? ஆலமரத்து இணல்ல போய் உட்கார்ந்துருக்கான் வல்லரக்கன். அப்பா இப்பதான் நிம்மதி கொஞ்சம். இப்பதான் தவை ஏறி இருக்கான். மத்தியான வெயிலா இருக்கு, கொஞ்சம் பொறுத்து கடவுளை தேடுவோம் சரி அப்படின்னு சொல்லி வல்லரக்கன் எங்க அப்படி இருக்க. ஆமாமா. பார்வதிய வனத்திலே தனியாக தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டார் சிவபெருமான். சரி என்ன என்னன்னா பார்வதியை கையில பிடிச்சிட்டு போனோம்னா நேரம் ஆயிரும். அரைக்க வந்து தூண்டு வரல கொண்டு நீட்டி நம்மள கொன்னு போடுவான். சரி அதனால என்னம்மா பார்வதிய வனத்துல தனியாக தவிக்க விட்டு விட்டு சரி ஆண்டவராகிய சிவபெருமான் ஆமாமா கம்பகி ஆற்ற கரையிலே அரளி பூவுக்குள்ள சிறுலிங்கமாக மறந்திருக்கிறார். சரி பார்த்தாள் பார்வதியானவள் இனி நம்முடைய தாலியை காப்பாற்ற வேண்டுமானால் சரி தாமோதரன் பெருமாள் வந்தால் தான் முடியும், பரந்தாமன் வந்தால் தான் முடியும் என்று பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை அழைக்கின்றாள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அநாத ரட்சக ஆபத்துக்கு வந்தவா அடியவருக்கு இனியவா சரி அன்பருக்கு அன்பாதி மூலமாகிய எம்பெருமாளே எம்பெருமானே கண்ணா கோபாலா கோவிந்தா மாயவா மதுசூதனா காயாம்பு வண்ணா காருமுகில் வண்ணா கருங்கண்ணா செங்கண்ணா சிறுகண்ணா கமலக்கண்ணா ஆலிலே மேல் வள்ளி செய்யும் அச்சுதன் பச்சை மாலை பச்சை மாலை என்று பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை எப்படி அழைக்கிறாள் பாருங்க. எப்படி எப்படி சிவனே நல்ல நல்ல அரகர